ஒரு அழகான குடும்பம். ஒரு நாளைக்கு அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போலான்னு முடிவு பண்றாங்க. பாருங்க, நம்ம ட்ரிப் போய் கொஞ்ச காலம் ஆச்சு. எங்கேயாவது ட்ரிப் போலாமா? நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாம எல்லாருமா இந்த வர சாட்டர்டே பக்கத்துல இருக்கிற ஜூவாலஜிக்கல் பார்க்குக்கு போய் வரலாம். என்ன சொல்ற? சிவா, நம்ம எல்லாருமா ட்ரிப் போறோம்னு அப்பா சொன்னாங்க, தெரியுமா? ஓஹோ, அப்படியா நிலா? எனக்கு விஷயம் தெரியல. எங்க போறோம்? பக்கத்துல இருக்கிற ஜூவாலஜிக்கல் பார்க்கு தான் போறோம். அப்படியா? அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்படி சனிக்கிழமை வந்துடுச்சு. அவங்க எல்லாருமா ஜூவாலஜிக்கல் பார்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஜூவாலஜிக்கல் பார்க்குள்ள போறாங்க. சிவா, என்ன இது? நிலா, இதுதான் போலார் பியர். பனிப்பிரதேசங்கள்ல மட்டும்தான் இந்த கரடிய பார்க்க முடியும். ஓகே சிவா, அப்படின்னு இது ஏதோ ரெயின்டேர். அப்படி அவங்க ஜூவாலஜிக்கல் பார்க்குள்ள சுத்தி பார்க்கும்போது சிவா ஒரு தேனீ கூடு பாக்குறான். நிலா, அங்க பாரு, ஒரு பெரிய தேனீ கூடு. நான் பக்கத்துல போய் பார்த்துட்டு வேகம் வந்துடுறேன். ஐயோ சிவா, வேணாம், தேனி குத்தும். ஏதோ ஆகாது நிலா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாம் சிவா, சொல்றது கேளு, வேணாம். அம்மா, இங்க பாருங்க, சிவா தேனி கூட கிட்ட போறான். இது கேட்டதும் அம்மா சிவாவை காப்பாத்த போறாங்க. சிவா, நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? இவ்வளவு அசால்ட்டா அது பக்கத்துல போறியே. எல்லா தேனியும் சேர்ந்து வந்த உன்னை குத்தினா நீ என்ன பண்ணுவ? சாரி அம்மா. அப்படி சிவாவை அம்மா காப்பாத்திட்டாங்க. பசங்களா, இந்த மாதிரி தேனீ கூடு பக்கத்துல போகாதீங்க. பசங்களா, தேனி ரொம்ப ஆபத்தானது. அது பக்கத்துல போவாதீங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். ஐயையோ, இன்னைக்கு என்னோட திராட்சை எல்லாமே இந்த சின்ன பறவை சாப்பிட்டுடுச்சே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு? ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா, விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். சின்ன பறவை என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமால, கரெக்ட். அப்படின்னா நாளைக்கே விகடன் கிட்ட வர சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓ, அப்படியா விஷயம்? ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடன் எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது? இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காத்துக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு.
டேய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல எதோ பேசி நடக்கிறியா? தோ வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடி தப்பிச்சிடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சிட்டா. சிவா, டிராயிங் புக்கும் பென்சில் எனக்கு கூட கொடுக்கறியா? நானும் டிராயிங் பண்றேனே. இல்ல, கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் சிவா, குடு, நானும் ட்ரை பண்றேன். முடியாது. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? சிவா, அவ உன் தங்கச்சி. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ அவளோட ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் கேரிங். இப்படி சண்டை போடக்கூடாது. உங்கள் உடன்பிறந்தவர்களை எப்போதும் ஆதரிக்கவும், அவர்கள் கீழே இருக்கும்போது அவர்களை உயர்த்தவும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள், ஒன்றாக சிரிக்கவும், வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்கவும். டெய்லி ரொம்ப நேரம் டிவி பாக்குற நிலாக்கும் சிவாக்கும் அம்மா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? சிவா, இன்னும் 2 ப்ரோக்ராம் கூட இருக்கு. அது கூட முடிச்சிட்டு படிக்க போலாம். சரி நிலா, ஓகே பார்க்கலாம். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சது கிழிச்சிடுவாங்க. இவங்க ரொம்ப நேரமா டிவி பாக்குறத புரிஞ்சுக்கிட்டு அம்மா அட்வைஸ் கொடுக்க வராங்க. பசங்களா, இப்படி ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்க. அதை விட்டு அவுட்டோர் கேம்ஸ் ஆடுங்க. அது உங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளை டிவிக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடுவதற்கு பதிலாக வெளியில் சென்று விளையாட முயற்சிக்கவும். உடல் விளையாட்டுகள் வேடிக்கையாக மட்டுமல்லாமல் உங்கள் மனதை கூர்மையாகவும் உங்கள் உடலை வலுவாகவும் வைத்திருப்பதற்கும் சிறந்தவை. என்னைக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ற சிவாக்கு நாம நிலா கத்து கொடுக்கிற ஒரு குட்டி பாடம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாப்பிட்டு முடிய மாட்டேங்குது. போதும், எனக்கு நான் போறேன். சிவா, இன்னும் பிளேட்ல மிச்சம் இருக்கே. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, போதும். அம்மா, இங்க வா. சிவா ஃபுட் வேஸ்ட் பண்றான். இது கேட்டு சிவாக்கு அட்வைஸ் கொடுக்க அம்மா வராங்க. சிவா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளவோ பேரோட உழைப்புல தான் இது உன் பிளேட்டுக்கு ஃபுட்டா வந்திருக்கு. அத இவ்வளோ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடாத. காய்கறிகளில் நானும் ஒருவன். நாம் வளர நேரம் எடுத்துக் கொள்கிறோம். எங்களை வளர்க்க விவசாயிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். உணவை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். நைட் டைம்ல அப்பா அம்மா தெரியாம ஊரை சுத்த போற சிவாவும் நிலாவும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நிலா, கிளைமேட் நல்லா இருக்கு. வா, வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே சிவா, போய் சாப்பிடலாம். ஆனா நான் அம்மா கிட்ட இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஐயோ வேணாம், அவங்க கிட்ட சொல்ல வேணாம். சும்மா திட்டுவாங்க. நமக்கு வீட்டோட பேக் சைடு வழியா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே சிவா, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்க ராத்திரி நேரத்துல தனியா போறது சிக்கல்ல புரியாம அவங்க போறாங்க. சிவா, இங்க ஐஸ்கிரீம் கதை எதுவுமே இல்லையே. நைட் வேற ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்க கூட வேற யாரும் இல்ல. இதுதான் கரெக்டான டைம். அங்க சீக்கிரம் போறேன். சரியான சமயத்துல பசங்களை காப்பாத்துறதுக்காக அம்மா வராங்க. ஐயோ, இந்த பசங்க அம்மாவா இருக்கலாம். இங்கிருந்து தப்பிச்சிடலாம். சிவா, நிலா, நைட் டைம்ல இந்த மாதிரி சின்ன பசங்க அப்பா அம்மா இல்லாம தனியா வரக்கூடாது. சாரி அம்மா. குழந்தைகள் கவனம். குழந்தைகள் இரவில் வெளியே செல்லக்கூடாது, குறிப்பாக பெற்றோர் இல்லாமல். இது மிகவும் ஆபத்தானது. எனவே அனைவருக்கும் பாதுகாப்பு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். ஒரு அழகான கிராமம். அங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சாம். ஓ, அப்படி பொழுது விடிஞ்சிருச்சு. சரி, நான் என்னோட கரும்பு தோட்டத்துக்கு போறேன். ஓ, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதே. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துக்கு போறாரு. ஐயோ கடவுளே,
அந்த யானை மறுபடியும் என் கரும்பு தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சே. இப்போ என்ன பண்றது? மனமுடைந்த வீரர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. போற வழியில அவரோட ஃப்ரெண்ட் ஜாராவை பாக்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆமா ஜாரா, என்ன பண்றது? என்னோட கரும்பு தோட்டத்தை இந்த யானை நிரந்தரமா நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, நான் இந்த கரும்பு தோட்டத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த யானை கிட்ட பேசி பாக்குறேன். சரி ஜாரா, நீ போய் பேசிட்டு வா. ஜாரா யானைய பார்த்து பேச போறா. ஆனா கோவத்துல இருந்த அந்த யானை ஜாராவை தூக்கி வீசிடுச்சு. அப்புறம் ஜாரா வீரரை பார்க்க திரும்பி வரா. என்னாச்சு ஜாரா? அந்த காட்டு யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. நான் உயிர் தப்பிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, அப்படியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. சரி வாங்க, நாம பாண்டு கிட்ட போய் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பேசி முடிவு பண்ணுவோம். அவங்க பாண்டுவ பார்க்க போறாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? அந்த யானை என் கரும்பு தோட்டத்தை எப்பவுமே நாசம் பண்ணுது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் போய் அந்த யானை பின்னாடி ஊசியால குத்திடுறேன். அப்போ அந்த யானைக்கு வலி தாங்க முடியாம ஓடி போயிடும். திரும்ப இந்த பக்கம் வரவே வராது. ஏ விகடா, உன் மொக்க வாய கொஞ்சம் மூடறையா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாம ஒரு தெளிவான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். யானைய துரத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அப்போ எதிர்பாராம அந்த வழியா சின்ன பறவை பறந்து வரா. இதோ நம்ம புத்திசாலி சின்ன பறவை வந்துட்டாளே. ஏன் எல்லாரும் கூட்டமா இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு காட்டு யானை என்னோட கரும்பு தோட்டத்தை நிரந்தரமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, அவ்வளவுதான விஷயம்? இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. நான் கூட அந்த யானை கிட்ட பேசணும்னு போனேன். அந்த யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. ஓ, யானை சாராவையே தூக்கி வீசிடுச்சா? அப்போ நாம அந்த யானைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அது எப்படி? அது ரொம்ப சுலபம். எறும்புதான் யானையோட எதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? தோட்டத்துல எறும்ப கொஞ்சம் போதும், அது யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிடும். அப்படி யானையோட கதை காலி. சின்ன பறவை, உன் ஐடியா சூப்பரா இருக்கு. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துல எறும்ப கொண்டு போய் போட்டு யானையும் பிறண்டு ஓடிடுச்சு. அப்படி ஏன் கரும்பு தோட்டம் எனக்கே திரும்ப வந்துருச்சு. ஒரு காட்டுல அறிவாளியான ஒரு சின்ன பறவை இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு இந்த சின்ன பறவை காடு வழியா போகும்போது காட்டு ராஜாவை சந்திக்கிறாளாம். ரொம்ப பசியோட இருந்தேன். இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு. அறிவாளியான அந்த சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. ஐயோ ராஜா, என்ன சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நான் காட்டுல போய் கரடி மாமாவை வர சொல்லுறேன். ஓஹோ, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறியா? இல்ல ராஜா, நான் நிஜமாவே கரடி மாமாவை அனுப்புறேன். அப்படி உங்களை ஏமாத்தி எனக்கு இந்த காட்டுல வாய முடியுமா என்ன? அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் போய் அந்த கரடியை வர சொல்லு. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி திட்டம் போட்ட மாதிரியே சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறா. போற வழியில சின்ன பறவை கரடி மாமாவை சந்திக்கிறா. அவ இங்கேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறா. கரடி மாமா,
உங்களை காட்டு ராஜா தேடிட்டு இருந்தாரு. இது என்ன காட்டு ராஜா தேடிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? ஆமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. அடுத்த காட்டு ராஜா நீங்க தானே சொல்றாரு. உன் விளையாட்டு வேடிக்கையா இருக்கு. இல்ல கருதி மாமா, நிஜமா தான். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாராம். அதனால நீங்க தான் காட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. இத பத்தி பேசத்தான் உங்களை குகைக்கு வர சொல்லியிருக்காரு. ஓ, என்னோட அறிவும் திறமையும் பார்த்தா அப்படின்னா இது சரியாத்தான் இருக்கும். சரி, நான் குகைக்கு போயிட்டு வரேன். அப்படி அந்த சின்ன பறவை பேச்ச கேட்டு கரடி மாமா குகைக்கு போறாராம். போற வழியில கரடி மாமா அவரோட சிநேகிதரை சந்திக்கிறாராம். டேய், எங்கடா போற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அடுத்த காட்டு ராஜா. என்னடா உளர்ற? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் தான் அடுத்த காட்டு ராஜா. அத பத்தி பேசத்தான் காட்டு ராஜா என்ன அவங்க குகைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, இது உங்ககிட்ட சொன்னது யாரு? சின்ன பறவை தான் சொன்னான். டேய் முட்டாள், சின்ன பறவை ரொம்ப எடக்கு முடக்கானவ. இதுல என்னமோ சதி இருக்கு. இருடா, நானும் உன் கூட வரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீயும் என் கூட வந்துடு. அப்படி அவங்க 2 பேருமா காட்டு ராஜாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க குகைக்கு போறாங்க. டேய், காட்டு ராஜா அங்க நிக்கிறாரு, நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ராஜா, நீங்க அவனை சாப்பிடத்தானே இங்க வர சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு. அவனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும். ஐயோ, நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். வருத்தப்படாதீங்க ராஜா, நாங்க ஒரு வேலை பண்றோம். காட்டுல போய் யானையை அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு 2 நான் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, அப்படியே ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி ராஜா. இது கேட்டதும் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, வரும்போது உன்னை பார்த்தேன். அப்படி இல்லாட்டி இந்நேரம் காட்டுராஜா என்ன சாப்பிட்டுருப்பாரு. சரி சரி, நடந்ததை விடு. இனிமேலாவதும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசி. ஒரு நாளைக்கு சிவாவும் நிலாவும் விகடன் கூடயும் ஜாரா கூடயும் காடு சுத்தி பார்க்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க போறது ஒரு மர்மமான ரகசியத்தை நோக்கின்னு. நிலா, எங்க போற? சிவா, அங்க ஒரு வாட்டர் ஃபால் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்க்கலாமா? அது ஒரு மர்மமான நீர்வீழ்ச்சி. அது பக்கத்துல அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் போக முடியாது. ஓ, அப்படியா? அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்காதுடா. இங்க ஒரு நீல பட்டாம்பூச்சி இருக்கு. அது பின்னால போனா நாம வழி கண்டுபிடிக்கலாம். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா எல்லாரும் வாங்க, அந்த பட்டாம்பூச்சி பின்னால போலாம். சரி, எல்லாரும் வாங்க போலாம். அப்படி நடக்கும்போது அவங்க அந்த நீல பட்டாம்பூச்சிய பார்த்து அது பின்னாடி போய் நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. வாவ், வாட்டர் ஃபால் சூப்பரா இருக்கு. இல்ல பிகுதா, இதையே மர்மமான நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. ஆமா நிலா, இதுல வர தண்ணி ரொம்ப பொக்கிஷமானது. இந்த தண்ணி குடிச்சா எந்த நோயும் குணமாயிடும். அப்படியா விஷயம்? ஒரு வேலை பண்ணலாம். இந்த தண்ணிய காலொடிஞ்சிருக்கிற நம்ம செல்ல பூனைக்கு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? அது ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணலாம். அப்படி அவங்க அந்த பொக்கிஷமான தண்ணிய செல்ல பூனைக்கு கொடுத்து நோயை குணப்படுத்திட்டாங்க. நான் இந்த காலை வச்சு ரொம்ப நாளா சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி.
பரவாயில்ல செல்லா, உன் காலு சரியானதே பெரிய விஷயம். அப்படி அவங்க அடுத்த பயணத்தை நோக்கி போறாங்க. உங்கள் நண்பர்களுக்கு உதவுவது நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். உங்கள் நண்பருக்கு பொம்மைகளை பகிர்வது அல்லது சிக்கலை தீர்ப்பது போன்ற உதவி தேவைப்படும் போது அவர்களுடன் எப்போதும் இருக்க முயற்சி செய்யுங்கள். உதவிகரமாக இருப்பது உங்கள் நண்பர்களை மகிழ்விக்கிறது மற்றும் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுகிறது. இரக்கம் மகிழ்ச்சியை பரப்புவதால் இது உங்களை உள்ளுக்குள் நன்றாக உணர வைக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சிறிய உதவி ஒருவரின் நாளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மயிலம்பட்டின்னு ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தோட வடக்கு பகுதியில ஒரு பெரிய காடு இருந்துச்சு. குட் மார்னிங் விகடா. குட் மார்னிங் சாரா. கொஞ்ச நாள் ஆளே காணுமே, என்ன இந்த பக்கம் எல்லாம்? ரொம்ப பசிக்குது, அதான் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இல்ல இன்னைக்கு நதிக்கரைக்கு மீன் பிடிக்க போலையா? இல்ல, இது வெயில் காலம் இல்லையா, இந்த வாட்டி வேற ரொம்ப வெயில் அடிக்குது. ஆறுல தண்ணியே இல்ல, மீன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ ஆமால, இப்போ என்ன பண்ணுறது? சரி, காட்டு தேன் இல்லாட்டி ஏதாச்சும் பழம் அப்படி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. அப்படி விகடன் அங்கிருந்து போறான். நடந்து நடந்து ரொம்ப கால் வலிக்குது, சாப்பிட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி விகடன் மரம் வெட்டுபவர் சின்னாவை பார்க்கறான். ஐயோ, இந்த வெயில் காலத்துல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல இவரு வேற காட்டு மரத்தை எல்லாம் கட் பண்றாரே, இந்த காடே இல்லாம போயிடுமோ என்னவோ. இவ யாரு? புஷ்பராஜனா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நான் மரம் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க எப்படாச்சும் இந்த காட்டு மிருகங்களை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? இப்ப வர வெயில் காலம், ஆத்துல தண்ணியே இல்ல, நீங்க வேற மரங்களை எல்லாம் வெட்டுறீங்க. இந்த காடையும் எங்க வாழ்க்கையும் நீங்க எப்படாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த மரத்துல இருக்கிற பறவைகள் எங்க போகும்? ரொம்ப நேரம் பேசி என் நேரத்தை வீணடிச்சா உயிர் வேணும்னா இங்கிருந்து ஓடி போயிடு. இதுல மனமுடைய இந்த விகடன் அங்கிருந்து போய் நடந்த விஷயத்த மற்ற காட்டு மிருகங்கள் கிட்ட சொல்றான். அப்படியா விஷயம்? நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட பேச போலாமா? ஆமா, ஒரு தடவை கூடி போய் பேச ட்ரை பண்ணலாம். அப்படியே எல்லாருமா அந்த மரம் வெட்டுபவர் கிட்ட போறாங்க. நீங்க இப்படி மரங்களை வெட்டினா நாங்க எங்க போறது? நீங்க இப்படி என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இன்னும் அதிகமா மரத்தை எல்லாம் வெட்டிடுவேன். ஐயோ வேண்டாம், நாங்க போயிடுறோம். அப்படி ரொம்ப கஷ்டத்தோட அவங்க எல்லாரும் திரும்பி போறாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா ஐயோ, சின்ன மேல மரம் விழுந்துருச்சு. ஐயோ, யாரோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கே, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஐயோ, இது அந்த மரம் வெட்டுபவர் தானே? என்ன காப்பாத்துங்க. நான் சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், நீங்க பயப்பட வேணாம். அப்படியே ஜாரா மத்த காட்டு மிருகங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரம் வெட்டுபவரை காப்பாத்துறா. மிக்க நன்றி. நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அது கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நீங்க என்ன காப்பாத்துனீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த காட்டு மரங்களை நான் வெட்டவே மாட்டேன். பரவாயில்ல, யாராவதும்
கஷ்டத்துல இருந்தா அது நம்ம எதிரியா இருந்தா கூட நம்ம காப்பாத்தணும். ஆமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்போட வாழணும். திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். ஐயையோ, இன்னைக்கு என்னோட திராட்சை எல்லாமே இந்த சின்ன பறவை சாப்பிட்டுடுச்சே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா, விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். சின்ன பறவை என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமால, கரெக்ட். அப்படின்னா நாளைக்கே விகடன் கிட்ட வர சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடன் எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது? இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காட்டுக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு. ஏய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல ஏதோ பேசி நடக்கிறியா? வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடி தப்பிச்சுடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சுட்டா. மயிலம்பெட்டின்னு ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தோட வடக்கு பகுதியில ஒரு பெரிய காடு இருந்துச்சு. குட் மார்னிங் விகடா. குட் மார்னிங் சாரா. கொஞ்ச நாள் ஆளே காணுமே, என்ன இந்த பக்கம் எல்லாம்? ரொம்ப பசிக்குது, அதான் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இல்ல இன்னைக்கு நதிக்கரைக்கு மீன் பிடிக்க போலையா? இல்ல, இது வெயில் காலம் இல்லையா? இந்த வாட்டி வேற ரொம்ப வெயில் அடிக்குது. ஆறுல தண்ணியே இல்ல. மீன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ ஆமால, இப்போ என்ன பண்ணுறது? சரி, காட்டு தேன் இல்லாட்டி ஏதாச்சும் பழம் அப்படி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. அப்படி விகடன் அங்கிருந்து போறான். நடந்து நடந்து ரொம்ப கால் வலிக்குது. சாப்பிட ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி விகடன் மரம் வெட்டுபவர் சின்னவ பாக்குறான். ஐயோ, இந்த வெயில் காலத்துல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல இவரு வேற காட்டு மரத்தை எல்லாம் கட் பண்றாரே, இந்த காடே இல்லாம போயிடுமோ என்னவோ. இவ யாரு? புஷ்பராஜனா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நான் மரம் வெட்டிட்டு இருக்கேன்.
நீங்க எப்படாச்சும் இந்த காட்டு மிருகங்களை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? இப்ப வர வெயில் காலம், ஆத்துல தண்ணியே இல்லை, நீங்க வேற மரங்களை எல்லாம் வெட்டுறீங்க. இந்த காடையும் எங்க வாழ்க்கையும் நீங்க எப்படாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த மரத்துல இருக்கிற பறவைகள் எங்க போகும்? ரொம்ப நேரம் பேசி என் நேரத்தை வீணடிச்சா இந்த கோடாரியால ஒன்னையும் வெட்டுவேன். உயிர் வேணும்னா இங்கிருந்து ஓடி போயிடு. இதுல மனமுடைய இந்த விகடன் அங்கிருந்து போய் நடந்த விஷயத்த மற்ற காட்டு மிருகங்கள் கிட்ட சொல்றான். அப்படியா விஷயம்? நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட பேச போலாமா? ஆமா, ஒரு தடவை கூடி போய் பேச ட்ரை பண்ணலாம். அப்படியே எல்லாருமா அந்த மரம் வெட்டுபவர்கிட்ட போறாங்க. நீங்க இப்படி மரங்களை வெட்டினா நாங்க எங்க போறது? நீங்க இப்படி என்ன தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இன்னும் அதிகமா மரத்தை எல்லாம் வெட்டிடுவேன். ஐயோ வேண்டாம், நாங்க போயிடுறோம். அப்படி ரொம்ப கஷ்டத்தோட அவங்க எல்லாரும் திரும்பி போறாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா ஐயோ, சின்ன மேல மரம் விழுந்துருச்சு. ஐயோ, யாரோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கே, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஐயோ, இது அந்த மரம் வெட்டுபவர் தானே? என்ன காப்பாத்துங்க. நான் சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், நீங்க பயப்பட வேணாம். அப்படியே ஜாரா மத்த காட்டு மிருகங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரம் வெட்டுபவரை காப்பாத்துறா. மிக்க நன்றி. நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அது கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நீங்க என்ன காப்பாத்துனீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த காட்டு மரங்களை நான் வெட்டவே மாட்டேன். பரவாயில்ல, யாராவதும் கஷ்டத்துல இருந்தா அது நம்ம எதிரியா இருந்தா கூட நம்ம காப்பாத்தணும். ஆமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்போடு வாழணும். திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். மறுபடியும் இந்த சின்ன பறவை என்னோட திராட்சை எல்லாம் சாப்பிடுதே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணுமே. 12 seconds later. அப்போ அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி ஜாரா? அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா இருக்கான். விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அவன் பார்த்துப்பான். அப்புறம் சின்ன பறவையோட பிரச்சனையே இருக்காது. ஆமால, சரி அப்படின்னா நீ சீக்கிரமா விகடனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. A few inches ஆனா later. அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓஹோ, அப்படி பண்றானா அவன்? ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடன் எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது?
இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காத்துக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு. டேய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல எதோ பேசி நடக்கிறியா? வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடி தப்பிச்சிடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சிட்டான். ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம். ஒரு நாளைக்கு அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போலான்னு முடிவு பண்றாங்க. பாருங்க, நம்ம ட்ரிப் போய் கொஞ்ச காலம் ஆச்சு. எங்கேயாவது ட்ரிப் போலாமா? நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாம எல்லாருமா இந்த வர சாட்டர்டே பக்கத்துல இருக்கிற ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு போய் வரலாம். என்ன சொல்ற? சிவா, நம்ம எல்லாருமா ட்ரிப் போறோம்னு அப்பா சொன்னாங்க, தெரியுமா? ஓஹோ, அப்படியா நிலா? எனக்கு விஷயம் தெரியல. எங்க போறோம்? பக்கத்துல இருக்கிற ஜுவாலஜிக்கல் பார்க்கு தான் போறோம். அப்படியா? அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்படி சனிக்கிழமை வந்துடுச்சு. அவங்க எல்லாருமா ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஜுவாலஜிக்கல் பார்க்குள்ள போறாங்க. சிவா, என்ன இது? நிலா, இதுதான் போலார் பியர். பனிப்பிரதேசங்கள்ல மட்டும்தான் இந்த கரடிய பார்க்க முடியும். ஓகே சிவா, அப்படின்னு இது ஏதோ ரெயின்டேர். அப்படி அவங்க ஜுவாலஜிக்கல் பார்க்குள்ள சுத்தி பார்க்கும்போது சிவா ஒரு தேனீ கூடு பாக்குறான். நிலா, அங்க பாரு, ஒரு பெரிய தேனீ கூடு. நான் பக்கத்துல போய் பார்த்துட்டு வேகம் வந்துடுறேன். ஐயோ சிவா, வேணாம், தேனி குத்தும். ஏதோ ஆகாது நிலா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாம் சிவா, சொல்றது கேளு, வேணாம். அம்மா, இங்க பாருங்க, சிவா தேனி கூட கிட்ட போறான். இது கேட்டதும் அம்மா சிவாவை காப்பாத்த போறாங்க. சிவா, நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? இவ்வளவு அசால்ட்டா அது பக்கத்துல போறியே. எல்லா தேனியும் சேர்ந்து வந்த உன்னை குத்தினா நீ என்ன பண்ணுவ? சாரி அம்மா. அப்படி சிவாவ அம்மா காப்பாத்திட்டாங்க. பசங்களா, இந்த மாதிரி தேனீ கூடு பக்கத்துல போகாதீங்க. பசங்களா, தேனி ரொம்ப ஆபத்தானது, அது பக்கத்துல போவாதீங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. திராட்சை தோட்டங்களும் மற்றும் நிறைய வயலிடங்களும் உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம். இங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். ஐயையோ, இன்னைக்கு என்னோட திராட்சை எல்லாமே இந்த சின்ன பறவை சாப்பிட்டுடுச்சே. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அந்த வழி வீரனோட சிநேகிதி ஜாரா வந்துட்டு இருந்தா. என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்றதே இந்த திராட்சையை வித்துட்டு தான். ஆனா டெய்லி இந்த சின்ன பறவை வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறான். வருத்தப்படாதீங்க, இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். அது நம்ம கரடி விகடன் இருக்கான்ல, ஆமா, விகடன் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். சின்ன பறவை என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமால, கரெக்ட். அப்படின்னா நாளைக்கே விகடன் கிட்ட வர சொல்லு. அப்படி ஜாரா வீரருக்கு உதவி பண்ணறதுக்காக விகடனை பார்த்து சின்ன பறவைய முடிச்சிட திட்டம் போடுறா. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே சின்ன பறவை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தா. ஓஹோ, என்னையே சிக்க வைக்க பிளான் பண்றீங்களா? நான் யாருன்னு காட்டி தரேன். இது கேட்ட சின்ன பறவை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல திட்டம் போடுறா. ராஜா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம விகடன் அவன் தான் காட்டுக்கு புதிய ராஜான்னு ஊருக்கே சொல்லிட்டு நடக்கிறான். ஓஹோ, அப்படியா விஷயம்?
ஆமா, நீங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமுட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு நடக்கிறான். இது போக விகடு எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு அவன் தான் புது காட்டு ராஜான்னு விளம்பரம் பண்றான். அப்படியா? இது எங்க நடக்குது? இந்த விவாதம் நம்ம வீரரோட திராட்சை தோட்டத்துல தான் நடக்குது. அப்படின்னா நான் வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் வரேன். சரி ராஜா, நீங்க வீரரோட திராட்சை தோப்புக்கு போய் அந்த விகடனை சாப்பிட்டுடுங்க. இந்த காத்துக்கு ராஜாவா நீங்க மட்டும் போதும். அப்படி வீரரோட திராட்சை தோப்புக்கு காட்டு ராஜா வராரு. டேய் முட்டாள் விகடா, நீ என்ன பத்தியே காட்டுல எதோ பேசி நடக்கிறியா? தோ வர இரு. ஐயோ காட்டு ராஜா, ஓடி தப்பிச்சிடுறேன். அப்படி சின்ன பறவை அவ புத்திசாலின்னு இங்கேயும் நிரூபிச்சிட்டா. சிவா, டிராயிங் புக்கும் பென்சில் எனக்கு கூட கொடுக்கறியா? நானும் டிராயிங் பண்றேனே. இல்ல கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் சிவா, குடு, நானும் ட்ரை பண்றேன். முடியாது. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? சிவா, அவ உன் தங்கச்சி. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ அவளோட ஷேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் கேரிங். இப்படி சண்டை போடக்கூடாது. உங்கள் உடன்பிறந்தவர்களை எப்போதும் ஆதரிக்கவும், அவர்கள் கீழே இருக்கும்போது அவர்களை உயர்த்தவும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள், ஒன்றாக சிரிக்கவும், வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்கவும். டெய்லி ரொம்ப நேரம் டிவி பாக்குற நிலாக்கும் சிவாக்கும் அம்மா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? சிவா, இன்னும் 2 ப்ரோக்ராம் கூட இருக்கு. அது கூட முடிச்சிட்டு படிக்க போலாம். சரி நிலா, ஓகே பார்க்கலாம். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சது கிழிச்சிடுவாங்க. இவங்க ரொம்ப நேரமா டிவி பாக்குறத புரிஞ்சுக்கிட்டு அம்மா அட்வைஸ் கொடுக்க வராங்க. பசங்களா, இப்படி ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்க. அதை விட்டு அவுட்டோர் கேம்ஸ் ஆடுங்க. அது உங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளை டிவிக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடுவதற்கு பதிலாக வெளியில் சென்று விளையாட முயற்சிக்கவும். உடல் விளையாட்டுகள் வேடிக்கையாக மட்டுமல்லாமல் உங்கள் மனதை கூர்மையாகவும் உங்கள் உடலை வலுவாகவும் வைத்திருப்பதற்கும் சிறந்தவை. என்னைக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ற சிவாக்கு நாம நிலா கத்து கொடுக்கிற ஒரு குட்டி பாடம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாப்பிட்டு முடிய மாட்டேங்குது. போதும், எனக்கு நான் போறேன். சிவா, இன்னும் பிளேட்ல மிச்சம் இருக்கே. எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, போதும். அம்மா இங்க வா, சிவா ஃபுட் வேஸ்ட் பண்றான். இது கேட்டு சிவாக்கு அட்வைஸ் கொடுக்க அம்மா வராங்க. சிவா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளவோ பேரோட உழைப்புல தான் இது உன் பிளேட்டுக்கு ஃபுட்டா வந்திருக்கு. அத இவ்வளோ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடாத. காய்கறிகளில் நானும் ஒருவன். நாம் வளர நேரம் எடுத்துக் கொள்கிறோம். எங்களை வளர்க்க விவசாயிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். உணவை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். நைட் டைம்ல அப்பா அம்மா தெரியாம ஊரை சுத்த போற சிவாவும் நிலாவும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நிலா, கிளைமேட் நல்லா இருக்கு. வா, வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே சிவா, போய் சாப்பிடலாம். ஆனா நான் அம்மா கிட்ட இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஐயோ வேணாம், அவங்க கிட்ட சொல்ல வேணாம். சும்மா திட்டுவாங்க. நமக்கு வீட்டோட பேக் சைடு வழியா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே சிவா, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்க ராத்திரி நேரத்துல தனியா போறது சிக்கல்ல புரியாம அவங்க போறாங்க. சிவா, இங்க ஐஸ்கிரீம் கதை எதுவுமே இல்லையே. நைட் வேற ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்க கூட வேற யாரும் இல்ல. இதுதான் கரெக்டான டைம். அங்க சீக்கிரம் போறேன். சரியான சமயத்துல பசங்களை காப்பாத்துறதுக்காக அம்மா வராங்க. ஐயோ, இந்த பசங்க அம்மாவா இருக்கலாம். இங்கிருந்து தப்பிச்சிடலாம். சிவா, நிலா, நைட் டைம்ல இந்த மாதிரி சின்ன பசங்க அப்பா அம்மா இல்லாம தனியா வரக்கூடாது. சாரி அம்மா.
குழந்தைகள் கவனம், குழந்தைகள் இரவில் வெளியே செல்லக்கூடாது, குறிப்பாக பெற்றோர் இல்லாமல். இது மிகவும் ஆபத்தானது, எனவே அனைவருக்கும் பாதுகாப்பு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். ஒரு அழகான கிராமம். அங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சாம். ஆ, ஓ, அப்படி பொழுது விடிஞ்சிடுச்சு. சரி, நான் என்னோட கரும்பு தோட்டத்துக்கு போறேன். ஓ, இன்னைக்கு இன்னும் ரொம்ப வெயில் அடிக்குதே. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துக்கு போறாரு. ஐயையோ கடவுளே, அந்த யானை மறுபடியும் என் கரும்பு தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சே. இப்போ என்ன பண்றது? மனமுடைந்த வீரர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. போற வழியில அவரோட ஃப்ரெண்ட் ஜாராவை பாக்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆமா ஜாரா, என்ன பண்றது? என்னோட கரும்பு தோட்டத்தை இந்த யானை நிரந்தரமா நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, நான் இந்த கரும்பு தோட்டத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த யானை கிட்ட பேசி பாக்குறேன். சரி ஜாரா, நீ போய் பேசிட்டு வா. ஜாரா யானைய பார்த்து பேச போறா. ஆனா கோவத்துல இருந்த அந்த யானை ஜாராவை தூக்கி வீசிடுச்சு. அப்புறம் ஜாரா வீரரை பார்க்க திரும்பி வரா. என்னாச்சு ஜாரா? அந்த காட்டு யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. நான் உயிர் தப்பிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, அப்படியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. சரி வாங்க, நாம பாண்டு கிட்ட போய் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பேசி முடிவு பண்ணுவோம். அவங்க பாண்டுவ பார்க்க போறாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? அந்த யானை என் கரும்பு தோட்டத்தை எப்பவுமே நாசம் பண்ணுது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் போய் அந்த யானை பின்னாடி ஊசியால குத்திடுறேன். அப்போ அந்த யானைக்கு வலி தாங்க முடியாம ஓடி போயிடும். திரும்ப இந்த பக்கம் வரவே வராது. ஏ விகடா, உன் மொக்க வாய கொஞ்சம் மூடறையா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாம ஒரு தெளிவான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். யானைய துரத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அப்போ எதிர்பாராம அந்த வழியா சின்ன பறவை பறந்து வரா. இதோ நம்ம புத்திசாலி சின்ன பறவை வந்துட்டாளே. ஏன் எல்லாரும் கூட்டமா இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு காட்டு யானை என்னோட கரும்பு தோட்டத்தை நிரந்தரமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, அவ்வளவுதான விஷயம்? இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. நான் கூட அந்த யானை கிட்ட பேசணும்னு போனேன். அந்த யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. ஓ, யானை சாதாவையே தூக்கி வீசிடுச்சா? அப்போ நாம அந்த யானைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அது எப்படி? அது ரொம்ப சுலபம். எறும்புதான் யானையோட எதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? தோட்டத்துல எறும்ப கொஞ்சம் போடுவோம், அது யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிடும். அப்படி யானையோட கதை காலி. சின்ன பறவை, உன் ஐடியா சூப்பரா இருக்கு. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துல எறும்ப கொண்டு போய் போட்டு யானையும் விரண்டு ஓடிடுச்சு. அப்படி ஏன் கரும்பு தோட்டம் எனக்கே திரும்ப வந்துருச்சு. ஒரு காட்டுல அறிவாளியான ஒரு சின்ன பறவை இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு இந்த சின்ன பறவை காடு வழியா போகும்போது காட்டு ராஜாவை சந்திக்கிறாளாம். ரொம்ப பசியோட இருந்தேன். இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு.
அறிவாளியான அந்த சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. ஐயோ ராஜா, என்ன சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நான் காட்டுல போய் கரடி மாமாவை வர சொல்றேன். ஓஹோ, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறியா? இல்ல ராஜா, நான் நிஜமாவே கரடி மாமாவை அனுப்புறேன். அப்படி உங்களை ஏமாத்தி எனக்கு இந்த காட்டுல வாய முடியுமா என்ன? அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் போய் அந்த கரடியை வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி திட்டம் போட்ட மாதிரியே சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறா. போற வழியில சின்ன பறவை கரடி மாமாவை சந்திக்கிறா. அவ இங்கேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறா. கரடி மாமா, உங்களை காட்டு ராஜா தேடிட்டு இருந்தாரே. இது என்ன காட்டு ராஜா தேடிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? ஆமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. அடுத்த காட்டு ராஜா நீங்க தானே சொல்றாரு. உன் விளையாட்டு வேடிக்கையா இருக்கு. இல்ல கரடி மாமா, நிஜமாதான். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. இத பத்தி பேசத்தான் உங்களை குகைக்கு வர சொல்லிருக்காரு. ஓ, என்னோட அறிவும் திறமையும் பார்த்தா அப்படின்னா இது சரியாத்தான் இருக்கும். சரி, நான் குகைக்கு போயிட்டு வரேன். அப்படி அந்த சின்ன பறவை பேச்ச கேட்டு கரடி மாமா குகைக்கு போறாராம். போற வழியில கரடி மாமா அவரோட சிநேகிதரை சந்திக்கிறாராம். டேய், எங்கடா போற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அடுத்த காட்டு ராஜா. என்னடா உளர்ற? உனக்கு புத்துக்கிட்டு கெட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் தான் அடுத்த காட்டு ராஜா. அத பத்தி பேசத்தான் காட்டு ராஜா என்ன அவங்க குகைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, இது உன்கிட்ட சொன்னது யாரு? சின்ன பறவை தான் சொன்னான். டேய் முட்டாள், சின்ன பறவை ரொம்ப எடக்கு முடக்கானவ. இதுல என்னமோ சதி இருக்கு. இருடா, நானும் உன் கூட வரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீயும் என் கூட வந்துடு. அப்படி அவங்க 2 பேருமா காட்டு ராஜாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க குகைக்கு போறாங்க. டேய், காட்டு ராஜா அங்க நிக்கிறாரு. நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ராஜா, நீங்க அவனை சாப்பிடத்தானே இங்க வர சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு. அவனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும். ஐயையோ, நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். வருத்தப்படாதீங்க ராஜா, நாங்க ஒரு வேலை பண்றோம். காட்டுல போய் யானைய அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு 2 நான் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, அப்படியே ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி ராஜா. இது கேட்டதும் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, வரும்போது உன்னை பார்த்தேன். அப்படி இல்லாட்டி இந்நேரம் காட்டுராஜா என்ன சாப்பிட்டிருப்பாரு. சரி சரி, நடந்ததை விடு. இனிமேலாவதும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 வாட்டி யோசி. ஒரு நாளைக்கு சிவாவும் நிலாவும் விகடன் கூடயும் ஜாரா கூடயும் காடு சுத்தி பார்க்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க போறது ஒரு மர்மமான ரகசியத்தை நோக்கின்னு. நிலா, எங்க போற? சிவா, அங்க ஒரு வாட்டர் ஃபால் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்க்கலாமா? அது ஒரு மர்மமான நீர்வீழ்ச்சி. அது பக்கத்துல அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் போக முடியாது. ஓ அப்படியா? அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்காதுங்களா? இங்க ஒரு நீல பட்டாம்பூச்சி இருக்கு. அது பின்னால போனா நாம வழி கண்டுபிடிக்கலாம். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா எல்லாரும் வாங்க, அந்த பட்டாம்பூச்சி பின்னால போலாம். சரி, எல்லாரும் வாங்க போலாம்.
அப்படி நடக்கும்போது அவங்க அந்த நீல பட்டாம்பூச்சிய பார்த்து அது பின்னாடி போய் நீர்வீழ்ச்சிய கண்டுபிடிக்கிறாங்க. வாவ், வாட்டர்ஃபால் சூப்பரா இருக்கு. இல்ல பிகதா, இதையே மர்மமான நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. ஆமா நிலா, இதுல வர தண்ணி ரொம்ப பொக்கிஷமானது. இந்த தண்ணி குடிச்சா எந்த நோயும் குணமாயிடும். அப்படியா விஷயம்? ஒரு வேலை பண்ணலாம். இந்த தண்ணிய காலொடிஞ்சிருக்கிற நம்ம செல்ல பூனைக்கு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? அது ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணலாம். அப்படி அவங்க அந்த பொக்கிஷமான தண்ணிய செல்ல பூனைக்கு கொடுத்து நோயை குணப்படுத்திட்டாங்க. நான் இந்த காலை வச்சு ரொம்ப நாளா சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல செல்லா, உன் காலு சரியானதே பெரிய விஷயம். அப்படி அவங்க அடுத்த பயணத்தை நோக்கி போறாங்க. உங்கள் நண்பர்களுக்கு உதவுவது நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். உங்கள் நண்பருக்கு பொம்மைகளை பகிர்வது அல்லது சிக்கலை தீர்ப்பது போன்ற உதவி தேவைப்படும்போது அவர்களுடன் எப்போதும் இருக்க முயற்சி செய்யுங்கள். உதவிகரமாக இருப்பது உங்கள் நண்பர்களை மகிழ்விக்கிறது மற்றும் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுகிறது. இரக்கம் மகிழ்ச்சியை பரப்புவதால் இது உங்களை உள்ளுக்குள் நன்றாக உணர வைக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சிறிய உதவி ஒருவரின் நாளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காடே ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு ராஜாக்கு இப்படி ஒரு சோதனையா? வாங்க கதைக்குள்ள போலாம். டேய், இங்க நமக்கு நல்லாவே வாழ முடியாதுடா. எங்க பார்த்தாலும் காட்டு ராஜாவோட தொல்லையா இருக்கு. எப்படி போனாலும் அவர் நம்மள சாப்பிடத்தான் முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு என்னாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காட்டுராஜா மறைஞ்சிருந்து தான் வேட்டையாடுறாரு. நிம்மதியா இந்த காடு வழியா போய் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. விகடன் சொல்றது கரெக்ட் தான். என்னோட நண்பனு போன வாரம் தான் காட்டுராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருந்து வேட்டையாடி சாப்பிட்டாரு. என்னையும் சாப்பிட ட்ரை பண்ணாரு. ஆனா நான் என்னோட திறமையால தப்பிச்சுட்டேன்டா சாமி. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்ன கபீஷ்? என்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கே. அந்த பழத்தை ஒன்னொன்னா வழியில வைக்கலாம். காட்டு ராஜா அதை சாப்பிட்டுட்டே வரும்போது பின்னாடி வழியா போய் முடிச்சு கட்டி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? டேய் முட்டாள் கபீஷ், அறிவு சுத்தமா இல்லையாடா உனக்கு? காட்டு ராஜா எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி ஈஸியா எல்லாம் பின்னாடி போய் பிடிக்க எல்லாம் முடியாது. ஒரு வேலை பண்ணலாம். அவரு பழம் சாப்பிட்டுட்டு போகும்போது பின்னாடி வழி போய் அந்த பழம் இருக்குல்ல, அங்க தள்ளி விட்டுறலாம். அது முட்டாளுங்களா? யாரு முட்டாளுன்னு நிரூபிக்க போச்சு போடுறீங்களா என்ன? ராஜா எங்க பழம் சாப்பிடுவாரு? அப்படி அவரு பழம் சாப்பிடுவாருன்னா நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? அவரு சதை இறைச்சி மட்டும் தானே சாப்பிடுவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நீயே ஒரு ஐடியா கொடு. சொல்றேன். ராஜா நடக்கிற வழியில நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழி வெட்டுவோம். அப்புறம் அந்த குழி மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைச்சிடுவோம். அவர் அப்படியே அந்த வழியா நடந்து வரும்போது அந்த குழியில விழுந்துடுவாரு. அப்புறம் நமக்கு நிம்மதிதான். சூப்பர் ஐடியா. நீ அறிவாளிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்களை சிக்க வைக்கிறதுல சின்ன பறவை புத்திசாலிதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து காட்டு ராஜா நடக்கிற வழியில குழி வெட்டி அது மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. The next day. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. நாம அந்த மரத்து பின்னாடி போய் நின்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 hour later. இன்னைக்குன்னு பார்த்து காட்டுல வேட்டையாட யாருமே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க. அப்படி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே காட்டு ராஜா குழியில விழுந்துட்டாரு. ரெயின்போ